ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்கள் இதயங்களை கர்த்தர் சீர் செய்து பல கவலைகள், கஷ்டங்கள், மனவேதனைகளால் இருக்கிற அந்த நேரத்தில் கேள்விகளோடு இருக்கிற உள்ளங்களை கர்த்தர் திடப்படுத்தி, ஆண்டவர் இந்த வார்த்தைகள் அவர்கள் இதயத்தில் விழுந்து பலன் தர கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த செய்தி நேற்று இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கிடைச்ச ஒரு முக்கியமான வார்த்தையை வைத்தே நான் இந்த செய்தியை ஜனங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று நேற்று ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்தபோது ஆண்டவர் மிக முக்கியமான ஒரு காரியத்தை உணர்த்தினார். நம்மளுடைய சிந்தை அல்லது நம்மளுடைய பிரெயின், மூளை பகுதி ரொம்ப அழகாய் வேலை செய்கிற மிக முக்கியமானது. அது சக்தி வாய்ந்த கணக்கீட்டு கருவி, கால்குலேட்டர். மனிதனுடைய மூளை தான் ரொம்ப முக்கியம். கணக்கு போடும் ஸ்தலம். நல்ல கணக்கு போட்டு ரிசல்ட்டை கொடுக்கறது, அளவெல்லாம் பார்த்து நிதானித்து மிக வல்லமையான ஒரு கருவிக்கு ஒப்பாக நம்முடைய மனிதனுடைய மூளை பகுதி, சிந்தை இருக்கிறது. ஆண்டவர் நேற்று உணர்த்தியது, அதிலே இருக்கிற ஜனங்கள் அது நல்ல தேவனுடைய ஈவு. இட்ஸ் அ கிஃப்ட் ஃப்ரம் காட். ஒரு மிருகங்களுக்கு இல்லாதது தேவன் நமக்கு அப்படியாக கொடுத்து மனிதர்களுக்கு ஒரு ஈவாக கொடுத்தது. இந்த கால்குலேஷன், இந்த கணக்கு போடுகிற மாபெரும் ஆற்றல். அந்த கணக்கை வச்சு தான் இன்றைக்கி ராக்கெட் விடுறாங்க, வாகனங்களை உருவாக்கி இருக்கிறாங்க, கரண்ட்டை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பூமியினுடைய சகல முன்னேற்றங்களுக்கும் அந்த மனிதனுடைய மூளை பகுதி பயன்பட்டிருக்கு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தை அவரை குறித்த ஒரு கணக்கு இருக்கிறது. அவர் யார் என்ற ஒரு கணக்கை போடும்போது இந்த பகுதி ஃபெயில் ஆயிடுது அல்லது புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கான தேவனுடைய செய்தியாக இருக்கும். ஆண்டவர் நேற்று என்ன அதை உணர்த்தினார்னா, அதை ஆஃப் பண்ணுங்க அப்படின்னாரு. ஆஃப் பண்ணுங்கன்னா அது எப்படி? அப்போ நம்மளுடைய ஆற்றலை ஆஃப் பண்ணுறதா, நம்ம சிந்திக்கிற அந்த திறன், கணக்கு போடுறதா ஆஃப் பண்ணி வைக்க சொல்லியிருக்கிறாரா? இங்கே கூட ஃபோனை கூட ஆஃப் பண்ணி வைக்கலாம், யாருடைய ஃபோன் தெரில. அதனால் ஆண்டவர் நம்மளுடைய சின்ன வயசுலேருந்தே கணக்கு போட்டு பழகி நல்ல அருமையாய் பயிற்சி எடுத்து முன்னேறி வருகிறது. அது எண்ணுகிறது, ஒப்பிடுகிறது, கம்பேர் பண்ணுது. யார் யார் எப்படி, என்ன யார் என்ன எந்த மதிப்பு, அபாயத்தை மதிப்பிடுகிறது. கடந்த கால அனுபவங்களை வைத்து எதிர்காலத்தை கணிக்கிறது. கடந்த கால அனுபவங்கள்லாம் எடுத்து கணக்கு போட்டு இந்த அனுபவத்தின் மூலமாய் அடுத்து நடக்க போகிறது இதுதான் என்று கணிக்கும் திறன் கொண்ட நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய மூளை பகுதியிலிருந்து அப்படியாக ஒரு காரியம் நமக்குள் இருக்கிறது, தெரிந்தது தான். அதுலேருந்து தான் நமக்கு என்னென்ன பிறக்கிறது, என்ன ஆகும், இது நடக்குமா, எவ்வளவு செலவாகும், என்னிடம் இருப்பது இவ்வளவு தான், அடுத்து என்ன நடக்குமோ, இதிலிருந்து எப்படி இருக்குமோ, எப்படியெல்லாம் போகுமோ என்ற கேள்விகள் இப்படியெல்லாம் எழும்புகிறது. இங்கிருந்து தான் எழும்பி வருகிறது. ஆனால் அது தேவனுடைய அருமையான ஈவாய் இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட், ஈவு. அதை வேணானே சொல்லலை ஆண்டவர் வேணான்னு சொல்லலை. அதுதான் அவர் தான் கொடுத்துருக்கிறார் நமக்கு அந்த ஆற்றலையும் அந்த அருமையான கணக்கிடும் அந்த கருவி போல எல்லாவற்றையும் சரியாய் கணித்து, சில நேரம் தவறாகிறது, சில நேரம் சரியாக இருக்கிறது, நல்ல அனுபவத்தோடு வேலை செய்கிற அந்த ஸ்தலம். பைபிள் கணக்கே போடக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. வேதாகமம் கணக்கு போடக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு பதிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருக்கிறார். லூக்கா 14:28, லூக்கா 14வது அதிகாரம் 28வது வசனம். உங்களில் ஒருவன்
ம் 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 முன் என்ன எப்படி இருக்கு அதுல? முன் அவன் உட்கார்ந்து. அப்ப ஒரு கால்குலேஷனை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே முன்னாடியே உட்கார்ந்து என்ன, அது அப்ப தப்பு கிடையாது, அதுதான் கரெக்ட். அப்படித்தான் நம்மளுடைய அருமையான ஆண்டவர் கொடுத்த ஈவின்படி நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு காலையில அது பிரச்சனை கிடையாது, அது நல்லது. அப்ப கணக்கு போடுகிறது எதிரி அல்ல, கணக்கு போடுறது எதிரி இல்லை, கணக்கு போட வேண்டும், ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். ஆனால் கணக்கு போடும் அந்த பழக்கம் தலைவனாக, ஆங்கிலத்தில் சொன்னால் மாஸ்டர், அது ஒரு நம்மை ஆளுகிற ஒரு ஆளுகைக்குள் வரும்போது, ஒரு தலைவனாக அது நமக்கு மாறும்போது, எஜமானனாக மாறும்போது, உங்களுடைய சிந்தையவே உங்களுடைய சிந்தைக்குள்ளே நீங்கள் உன்னை கேள்வி கேட்பீங்க, அதுவே ஒரு பதில் சொல்லு. இன்னைக்கு நமக்கு அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே பழகி 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 என்ன ஆயிடுதுன்னா, தேவன் ஒருத்தர் இல்லை, தேவன் இருக்கிறாரா அப்படின்ற ஒரு இதே மறந்துடுது. நமக்கு தெரிஞ்சது நம்மளுடைய சிந்தையில் கேட்போம், சரி ரைட் ஓகே டிக் போ. நம்மளுடைய எஜமானாகிய நம்மளுடைய மூளை பகுதியிலிருந்து வருகிற அந்த அருமையான பதில் கேட்டு ரைட் ஓகே போ அப்படின்னு பழகின அந்த பழக்கம் இந்த பகுதியை எஜமானா மாற்றுகிற இடம் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாதிக்கும், என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை பாதிக்கும். இன்னைக்கு நம்ம நிறைய அந்த இடத்துல சிக்கி இருக்கிறதை கர்த்தர் காட்டி, உங்களுடைய திங்கிங், உங்களுடைய சிந்தை, அதில் போடுகிற கணக்கு, அந்த கணக்கிலே நீங்கள் அந்த பகுதியை எஜமானனாக வைத்து நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்கள் அது அந்த இடத்திலிருந்து ஒரு பதில் வருமா என்று கேட்கிறீர்கள். அதைத்தான் ஆண்டவர் உங்களிடத்தில் இந்த காலையிலே முக்கியமான பகுதி அதுதான். இங்கே இருக்கிற மனதிலே வருகிற கணக்குகளையே நம்பி 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 கடைசியில் அது எஜமானனாய், மாஸ்டர், அது தலைவனாய் மாறுகிறது. உங்களுடைய சிந்தையே உங்களுக்கு தலைமை ஏற்றுக்கொண்டு நடத்துகிறது இயற்கை. நீங்க சொல்லலாம், எங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் பாஸ்டர், அப்படி இருக்கிறவங்க நிறைய பேரை பார்க்க, நம்ம எல்லாரும் அப்படித்தான். ஆனால் பைபிள் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த இடத்தை நீங்க கண்டுபிடிக்க வேண்டும், அதில் ஒரு மாற்றம் நடக்க வேண்டும். நீங்க கேட்கலாம், அதுல என்ன மாற்றம் நடக்கணும் அப்படின்னா, அதற்கு முன்பாக நீங்க ஒரு முக்கியமான ஒரு இடத்திற்கு வந்தால் நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்படி நம்மளுடைய சிந்தை கணக்கு போட்டு தான் என்ன தப்பு பாஸ்டர் அப்படின்னா, உங்களுடைய சிந்தை கணக்கு போட்டுக்கொண்டே இருந்து பயிற்சி எடுத்து அது அழகான கால்குலேட்டராக மாறி, மிக சிறந்த கம்ப்யூட்டராக மாறி, அது சூப்பர் கம்ப்யூட்டராக கூட இருக்கலாம். இப்போ கூட நம்மளுடைய ஊரில் இங்கே சபையிலே சிறந்த முறையில் சிந்திக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒரு மாசத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, கணக்கு போட்டு பணத்தை சரியாக கையாண்டு, எங்கே போனால் மிச்சம் பண்ணலாம், எந்த கடைக்கு போனால் என்ன வாங்கலாம், எப்படி ஒரு வாரம் வரைக்கும் ஒரு காயை வைத்து எல்லோரையும் ஒரு வழி செய்யலாம். கிரேட் மேனேஜர் ஒரு நல்ல கால்குலேஷன். சில பேர்லாம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், 10 நாளைக்கு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து, அப்போ மாத கடைசியில் பார்க்கும்போது சிறந்த இந்த இடத்துலேருந்து வரும். இந்த சுரக்காயை வைத்து பொரியல் செய்து, நாளைக்கு குழம்பு வைத்து, நாளை கழித்து சாம்பார் வைத்து, ஒரே சுரக்காயை அப்படியே வெட்டி 7 நாள் வெட்டி எல்லாரையும் நான் சபரீஷுக்கும் கௌரி ஹோட்டலுக்கும் இன்னும் பல ஹோட்டலுக்கும் வீட்டில் இருக்கால அனுப்பிடு.
அதனால தான் நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்தனே குமார் பசிக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்கிற. என்னன்னு தெரியல, இன்னைக்கு பசிக்கலன்னு சொன்னாலே இனிமேல் கவனிச்சுக்கிங்க, உங்கள் கணக்கு திறனால் வந்த இல்லை. அப்படி யாரும் நம்ம சர்ச்சில் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாருமே அப்படி இல்லை. அப்போது அப்படி திறமையானவர்கள் இங்கே இருக்கிறார்கள், பயங்கர திறமையானவங்க. ஆமாம், அதே போல் பல டெக்னிக்கெல்லாம் பயங்கரமாக நம்ம பசங்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படியே கம்ப்யூட்டரில் போய் நிறைய ஆற்றல் இருக்கிறது, கணக்கு திறன், பிரில்லியன்ஸ் என்று சொல்லப்படுகிற எல்லாம் அழகாக செய்து முடிக்கிற திறன் இருக்கிறது. நல்லது, ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்ததே. ஆனால் இன்னைக்கு காலையில் இந்த சர்ச்சுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவர் அதை கொஞ்சம் ஆஃப் பண்ணுவீங்க. ஆஃப் பண்ணால் எப்படி நாங்கள் எப்படி ஓடுறது அப்படின்னா, எந்த நேரத்தில் ஆஃப் பண்ணணுமோ அந்த நேரத்தில் ஆஃப் பண்ணணும். இப்போ பாருங்க, மார்க் 6வது அதிகாரம் எடுத்துக்குங்க, 34வது வசனத்திலிருந்து மெதுவா வாசி. அப்ப ஒரு உபதேசம் பண்ண ஜனங்கள்கிட்ட பேச ஆரம்பித்தவுடன் ரொம்ப டைம் எடுத்துருது. அப்பொழுது வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இப்ப பாருங்க, வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று. புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கும் போய், இதுதான் நம்மளுடைய சிந்தை, இது பிராக்டிக்கல். வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு, சாப்பிட்றதுக்கு இல்லை. அப்போ ஆண்டவர் வருகிறார். இங்க ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு, அப்ப நீங்களே, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இப்போ உங்களுடைய மைண்ட்ல முடியாது, நடக்காது, வாய்ப்பில்லை, இல்லை 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 என்று நீங்க சொல்லிட்டீங்க. வனாந்தரமான இடம், ஸோ நாட் பாசிபிள், இது நடக்காது. வெகு நேரம், ரொம்ப டைம் எடுத்துருச்சு, நடக்காது. இது ஒன்று செய்யலாம், கிராமங்களுக்கு அவங்களெல்லாம் அனுப்பி அங்கே போய் அவங்கள வாங்கி கொள்ளும்படி, அவங்களவே வாங்க, இப்படி ஒரு ப்ரோக்ராமை அவங்க சொல்லும்போது இல்லை இல்லை வாய்ப்பில்லை என்று சொல்லி முடிக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அடாடாடா, அப்போ என்ன நடந்திருக்கும் அந்த இடத்துல? அடிச்சா இவர் இப்படி என்ன ஒரு புரிஞ்சுக்கிறாம. இப்போ நம்ம கூட சொல்லுவோம், இப்போ ஒரு பிரசங்கம் வந்துச்சுன்னா, என் நிலைமை தெரியாமல் பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறார் இந்த நாள் காலையில், என் நிலைமை, என் தேவை, என் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டத்தோடு வந்திருக்கிறேன், இந்த நேரத்தில் போய் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு சொல்கிறது போல் அவர்கள், ஐயோ என்ன செய்யறதில்ல, ஜீசஸ் இப்படி சொல்லிட்டாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அனுபவம் இல்லையோ, அவருக்கு புரியவில்லையோ, அவருக்கு ஒன்றும் தெரியாதோ, அவர் வாழ்ந்த ஊர் அப்படியோ என்றெல்லாம் கணக்கு போட்டிருக்கலாம். அப்பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், நாங்கள் போய் இல்ல அப்ப திரும்பவும் முடியுமா? அப்படி ஒரு சூழல். அப்போ இன்னைக்கு கூட நாம் இன்னைக்கு இந்த காலையிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழல்களை பார்த்து, அது தவறும் கிடையாது, ஆனால் விசுவாசத்துக்கு அது ஒரு பெரிய இடைஞ்சல். ஆண்டவர் நமக்கு உணர்த்துகிறது, விசுவாசிக்கிறதுக்கு மிகப்பெரிய இடையூறாய் இருக்கிறது இந்த கால்குலேஷன்ஸ், இந்த கணக்கு பார்க்கும் கருவி, இந்த கணக்கு பார்க்கும் இடம், அந்த ஸ்தலத்திலிருந்து வருகிற கணக்குகள்
அதிலிருந்து வருகிற பதில்கள் விசுவாசத்துக்கு என்னைக்குமே கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கு. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் இந்த சபைக்கு சொல்ல, நான் நேற்று ப்ரேயரில் ரொம்ப தெளிவாய் வந்ததை வைத்து இந்த காலையிலே நான் சொல்லுகிறேன். நம்முடைய சூழ்நிலைகளை கணக்கு பார்த்து சொல்லிக்கொண்டே ஆண்டவரிடத்தில் இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரே, இல்லை ஆண்டவரேன்னு சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். இங்கே நமக்கு ஒரு பாடம். அவர் சொல்றார், அதுக்கு என்ன, உட்கார வைங்க, அடுத்து வாசிங்க, அப்படியே வேகமாக கூட வாசிங்க. ம் 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 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச். நமக்கு இருக்கிற மைண்ட், நமக்கு இருக்கிற கணக்கும் தேவனுடைய அற்புதம் செய்யும் அவருடைய கணக்குக்கும் இங்கே மிகப்பெரிய ஒரு மோதல் உருவாகி இங்கே பதிலாக கிடைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இவங்க இல்லை இல்லை இல்லைன்னு சொல்ல, அவர் முடியும் 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 போங்க அப்படி சொல்லி கர்த்தர் அதை செய்து காட்டின இடம். இன்னைக்கும் நாமும் கூட இந்த இடத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் 2026 இது ரொம்ப தடவை படித்த வசனமாக இருந்தாலும், அதிகமாய் நாம் படித்து கேட்ட பிரசங்கங்களாக இருந்தாலும், கர்த்தர் சொல்லுகிறது, உங்களுடைய கணக்கு பார்க்குற அந்த அருமையான கர்த்தருடைய ஈவாய் இருக்கிறத நீங்கள் எஜமானனா ஆக்கிட்டீங்கன்னா விசுவாசத்துக்கு அங்கே வேலை இல்லை. நாம் கொஞ்சம் மாற்றி வரும் நாட்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக, மிகவும் வித்தியாசமாக நம்முடைய சூழ்நிலைகளில் இருந்து கால்களை விசுவாசத்திற்குள் கால் எடுத்து வைக்க, கணக்கு சொல்லுது முடியாதுன்னு, சரி நான் ஆண்டவர் சொல்றார் முடியும்னு, அதனால நான் என் தேவன் சொல்லியிருக்கிறபடி நான் என்னுடைய கால்களை எடுத்து விசுவாசத்தோடு வைக்கிறேன் என்று சொல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இது எடுத்துக்கிறீங்க. ஆமாம், இப்போ உங்களுக்கு கரெக்டான சூழ்நிலை, உங்கள் கணக்கு, உங்களுடைய சிந்தையிலிருந்து வருகிற கணக்கு என்ன சொல்லுது? நெகட்டிவாக சொல்லும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை மாற்றுகிறார். இது ஒரு பாடம் நமக்கு. இன்னைக்கு இந்த 2026 ஆகஸ்ட் மாதம், இந்த கடைசி காலத்தின் கொடிய காலங்களில் நிச்சயமாக விசுவாசத்திலே மிகப்பெரிய போராட்டங்கள் வந்து கொண்டு இருக்கிற இந்த காலங்களில் நீங்கள் கண்டிப்பாய் விசுவாசத்தில் பலப்பட இந்த வார்த்தையை கர்த்தர் சபைக்கென்று சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் கணக்கிடும் அந்த சிந்தையை எந்த நாளும் நம்பி நம்பி அப்படியே இருக்கிறத வைத்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டு போவதை காட்டிலும், கர்த்தர் சொல்லுகிற நேரத்தில், கர்த்தர் பேசுகிற நேரத்தில், கர்த்தருடைய வாக்குகள் வருகிற நேரத்தில், கர்த்தருடைய தீர்க்க தரிசனங்கள் வருகிற நேரத்தில், கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுகிற நேரத்தில் நீங்கள் உங்க கால்குலேட்டர் ஆஃப் பண்ணுங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் பேசிட்டாரு, கர்த்தர் உணர்த்திட்டாரு, கர்த்தர் என்கிட்ட சபையில மூலமாய் பேசுகிறார் என்றால், நீங்கள் அந்த இடத்திலே உங்களுடைய முடியாது 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 வாய்ப்பில்லை என்று சொல்லுகிறதை நீங்க ஆஃப் செய்யும்படி ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நேரத்தில் நீங்க அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருங்க. நான் என் கால்குலேஷன் இப்படி போகுது ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய கணக்கு வேறு விதமாக இருக்கிறது, அந்த கணக்கை நான் நம்புகிறேன், என்கிட்ட இல்லை ஆனால் கர்த்தர் ஆம் என்று சொல்லுகிறார் என்றால், நீங்கள் இவைகளை கவனித்து கண்டிப்பாய் நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அழைப்பை நீங்கள் தள்ளி விடாதீர்கள். எப்பொழுதும் நம்மளுடைய கணக்கு பார்க்கிற கருவி ஆகிய இந்த சிந்தையில் இருக்கிற இந்த கால்குலேட்டர் கண்டிப்பாய் எது கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறதோ, மாலை நேரம், வெகு தூரம், 200 பணம் என்று சொல்லி 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 அவ்வளவுதான் சொல்ல முடியும். எனக்கும் அப்படித்தான், உங்களுக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆனால் அங்கே அவர் சொல்லுகிறது வித்தியாசம். உட்கார வைங்கன்றாரு, உட்கார வைங்கள் என்று சொல்றாரு, எல்லாரும் உட்கார வைங்க அப்படின்றாரு. அதுதான் கர்த்தருடைய வல்லமை. ஹல்லேலூயா. அப்பொழுது விசுவாசம்
விசுவாசம் வேறு விதமாய் போகிறது, நம்மளுடைய கணக்கு வேறு விதமாய் போகிறது. இந்த நாளில் உங்களுக்கான அழைப்பு, இந்த மாதத்திலே நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையிலே உங்கள் கணக்குகளை நீங்கள் பார்த்து நம்பாதீர்கள். உங்கள் கணக்குகளை பார்த்து நம்பாதீர்கள். கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நம்முடைய போதகர் இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக சொன்னால், தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. நம்மளுடைய கால்குலேட்டர் முடியாதுன்னு சொல்லும், ஆண்டவருடைய கணக்கு வேறு விதமாய் இருக்கும். அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். ஒரு பிரசங்கமாய் கேட்பதல்ல, நீங்களும் நானும் இந்த சபையார் எல்லோரும் அனுபவித்து சாட்சியாய் சொல்ல கர்த்தர் இந்த காலையிலே அழைக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ பயங்கரமாக நம்ப முடியாதவைகள்லாம் இருக்கிறது. அதற்கு நடுவில் எப்படி நான் நம்புவது? அதுதான் விசுவாசம். அப்பதான் அதுதான் விசுவாசம் என்பது. பாசிட்டிவா இருக்கிற நேரத்தில் வர்றது கிடையாது. விசுவாசம் என்பது ஏதோ எல்லாம் நல்லா இருக்கிற கண்ணுக்கு தெரிகிறதை வைத்து விசுவாசம் இல்லை, காணாதவைகளை நினைத்து, அதுதான் கண்ணுக்கு தெரியாதது, உங்க சிந்தைக்கு எட்டாததை ஆண்டவர் போடுகிற கணக்கை நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள இந்த காலையிலே நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. நமது மனம் நிச்சயமற்ற தன்மையை எப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளாத மனம். நிச்சயமா இல்லை, ஒரு மாதிரி குழப்பமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளாது. அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன, எவ்வளவு பணம் இருக்குது, இந்த கால்குலேஷன்ஸ், இந்த முடிவு சரியா, இந்த முடிவு சரியா, இப்போ நம்ம எடுக்க போகிற முடிவு சரியா, அது சரியா, இது சரியா என்று நாம் எப்பொழுதுமே ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது அது நம்மளுடைய மனசுக்கே பிடிக்காது. என்ன ஒரே குழப்பமாக இருக்கு என்று சொல்லும். ஆனால் விசுவாசம் அப்படி அல்ல. முதலில் நம்மளுடைய மனசு சொல்லும், முதல்ல கணக்கை பாரு, அப்புறம் முடிவை எடு என்று சொல்லும். முதலில் கணக்கை பார், பின்னர் முடிவு எடு. ஆனால் விசுவாசம் கொஞ்சம் வித்தியாசமானது. விசுவாசம் முழு கணக்கையும் அறிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அறிய வேண்டியவரை அறிந்து கொள்வேன். ஆமேன். அவரை நான் அறிந்து கொள்கிறேன், அவர் எனக்கு ஒரு கணக்கை போட்டு கொடுப்பார். ஆமேன். எனக்கு கணக்கு என்னுடைய கால்குலேஷனில் இப்படி சொல்லுது, நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுது, கஷ்டப்படுறேன், எவ்வளோ நாள் தான் இப்படி கஷ்டப்படுவேன், நான் நல்லா இல்லையே அப்படின்னு ஒரு கணக்கு கால்குலேட்டர் சொல்லுது. நீ தோற்று போவ, நீ உன்னுடைய வாழ்க்கை முடிந்துவிடும், அவ்வளோதான் என்று கணக்கு சொல்லுது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகள் அப்படி இல்லை. ஆண்டவர் இந்த கணக்கை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டியது உங்களுடைய கால்குலேட்டிங், உங்களுடைய சிந்தை, உங்களுடைய கணக்கு பார்க்கும் அந்த காரியத்தை, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து கண்டிப்பாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் ஹல்லேலூயா சொல்லும் போதே நாங்கள் எங்கள் கால்குலேட்டர் தான் ஆன் பண்ணி வச்சுருப்போம். ஆண்டவர் கொடுத்தா பார்ப்போம், அது நடந்தால் பார்ப்போம் என்று சொல்லுகிறது போல நீங்கள் நம்பிக்கை உங்கள் சத்தத்தின் மூலமாக, எஸ் ஐ வாண்ட் டு டூ. ஆமென். ஹல்லேலூயா. மகிமையே, அந்த பாடலை பாடலாம். மகிமையே. ஸ்தோத்திரம். இ மைனர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Jesus. மகிமையே, கன்மலையே, நித்திய மகிமையே, சந்தோஷத்தின் பரிபூர்ணமே, ஆனந்த இல்லமே, மகிமையே, கன்மலையே, நித்திய மகிமையே, சந்தோஷத்தின் பரிபூர்ணமே, ஆனந்த இல்லமே, ஜீவனின் காரண நீரே, உம்மை என்றென்றும் உயர்த்திடுவே, ஜீவனின் ஊற்றும் நீரே, உம்மை என்றென்றும் புகழ்ந்திடுவே, ஜீவனின் காரண நீரே, உம்மை என்றென்றும் உயர்த்திடுவே, ஜீவனின் ஊற்றும் நீரே, உம்மை என்றென்றும்.
ரட்சிப்பின் கண்மலை நீரே, இன்ப நதியும் நீரே, மீண்டும் வருபவ நீரே, மகிமையே கண்மலையே, நித்திய மகிமையே, சந்தோஷத்தின் பரிபூர்ணமே, ஆனந்த இல்லமே. எத்தனை அலைகள் யுத்தங்கள் என்றே வந்த போதிலும், நம்பிக்கை என்னும் வார்த்தையை நான் மறந்த போதிலும், எத்தனை அலைகள் யுத்தங்கள் என்றே வந்த போதிலும், நம்பிக்கை என்னும் வார்த்தையை நான் மறந்த போதிலும், சந்தேகமில்லாமல் என்னில் அன்பு காட்டியே அரவணைத்தீர். கிருபையின் நிறைவில் என்னை அன்பால் மறைத்தீரே, சிலுவையின் நிழலில் கிருபையின் நிறைவில் என்னை அன்பால் மறைத்தீரே, சந்தோஷமும் நீரே, என் சங்கீதமும் நீரே, காண்பவரும் நீரே, என்னை நடத்துபவரும் நீரே, மகிமையே நித்திய மகிமையே, சந்தோஷத்தின் பரிபூர்ணமே, ஆனந்த இல்லமே, மகிமையே மலையே, நித்திய மகிமையே, பரிபூர்ணமே, ஆனந்த இல்லமே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை அலைகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், ஆண்டவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து அடுத்தபடியாக நாம் ஆழமாய் இந்த விசுவாசத்தை இயக்குகிறதற்காக ஆண்டவர் நம்மை இந்த காலையிலே அழைக்கிறார். இந்த காலம் கொடிய காலம். அந்த நிறைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்திருக்கிற காலம், வேகம் எடுத்திருக்கிற காலம், வசதிகள் பெருகி இருக்கிற காலம், தொழில்நுட்பங்கள் சாதனைகள் செய்து கொண்டிருக்கிற காலம், மின்னல் வேகத்தில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலம், எல்லாமே எதிர்மறையாய் நல்லபடியாய் பூமியிலே சகலமும் மனிதனுக்கு நன்றாய் வசதியாய் உயர்வை தருகிறதாய் இருந்தாலும், ஆனால் இதிலே விசுவாசம் இன்னைக்கும் அது ஓல்டு ஃபேஷன் கிடையாது. இன்னைக்கும் அது கர்த்தர்ட்ட நமக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து அந்த விசுவாசத்துக்குள்ள நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என் கால்குலேட்டர் கணக்கு சரியா சொல்லுது, அதன்படி என் வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. ஆனால் தேவன் சொல்லுகிறது நம்ப முடியவில்லை என்று சொல்லும்போது அங்கேதான் ஆண்டவர் நம்மை இந்த காலையிலே அழைக்கிறார். கடந்த கால துன்பங்கள், கவலையிலே 3 வகையான கவலை இருக்கிறது. அதிலே கொஞ்சமாவது நியாயம் இருக்கிற கவலைகள், சில கவலைகள் இருக்கிறது. நடந்ததை நினைத்து
கடந்ததை நினைத்து கொஞ்சம், ஆனால் அதுவும் கூட ஆண்டவர் அதை நம்ம நீக்கத்தான் சொல்லுகிறார், வேண்டாம் என்று தான் சொல்லுகிறார். ஆனால் ஒரு கவலை இருக்கு, தெரியாத எதிர்காலத்தை இன்றே கணக்கிட முயலும் மனம். இன்னைக்கு கணக்கு போடுறது, எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று என்னுடைய கால்குலேட்டரை வச்சு போட்டு இப்படித்தான் போக போகுது அப்படின்னு போடுகிற அந்த கணக்கு, அது ஒரு கவலையை கொண்டு வந்து நம்மளுடைய இதயத்திலே கொடுத்து விடுகிறது. தெரியாத எதிர்காலத்தை இன்றே கணக்கிட முயலும் மனம். அங்கே ஆண்டவர் உங்களுக்கு இந்த காலையிலே உதவி செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமா, ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன், ஏன்னா எல்லாரும் கவலை தான் படுறோம். எதிர்காலத்தை குறித்து தான் மேஜர் கவலை. அப்போ அந்த எதிர்காலத்தை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க இந்த காலையிலே சபைக்கு ஆசீர்வாதத்துக்கு தான் கூப்பிடுறாரு, உங்களை அற்புதங்கள் செய்யறது தான் கூப்பிடுறாரு. அடிபட்டு சந்தேகமாக இருக்கிறவர்களை கர்த்தர் சந்தேகப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில் நிறைய நடந்து விட்டது, இனி என்ன அப்படின்னு சொல்லலாம். வயசாயிருச்சு, எனக்கு போய் இனி என்ன, விசுவாசத்தை பற்றி நானே ரிட்டையர்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன இனிமேல் என்ன என் வாழ்க்கையில் இருக்குது, முடிந்தது என்று சொல்லலாம். அதற்காகத்தான் மிக முக்கியமான ஒரு பகுதியை இந்த காலையில் ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் பார்ப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் போதும். ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு. அப்ப ஆண்டவர் அவரை சிரியா தேசத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு நகரத்திலே ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். தன் தகப்பனோடு இருக்கும்போது அப்பதான் அவங்க அப்பா இறந்திருக்கிறாரு, தேராகு இறந்துட்டார். அப்பொழுது ஆண்டவர் அவரோடு பேசுகிறார், ஆபிரகாம், நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லுகிறார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு. நான் இன்னைக்கு காலையில் யோசித்தேன், இப்போ நம்ம கிட்ட சொன்னால் என்ன நடக்கும்? உடனே யூடியூப்ல போய் அந்த தேசம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தேவன் சொல்றாருல, எவ்வளவு தூரம் போகணும், எப்படி பிரயாணம் பண்ணணும், யார்கிட்ட கேட்கலாம்? நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்போமா? இருங்க, நான் பக்கத்தில் போய் கேட்டு வரேன். ஏன் பிரதர், அந்த தேசம், ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா அட்ரஸ் சொல்லலை. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு ஓ, நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? அந்த தேசம் நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் கொஞ்சம் யோசித்து, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறத கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் சொன்னீங்கன்னா மேப் போட்டு எவ்வளோ தூரம், எப்படி பிரயாணம் பண்ணணும், நான் எப்படி இதெல்லாம் செய்யணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஓகே சொல்கிறேன். மற்றபடி கொஞ்சம் கஷ்டம்தான், நீங்கள் சொல்லுங்க ஆண்டவர். இன்றைக்கி அநேக காரியங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படி தான். நீங்கள் சொல்லுங்கள், அது சரியாக இருக்கான்னு பார்க்குறேன், நல்லா இருந்தால் எடுத்துக்கிறேன். அந்த தேசம் கரெக்டாக இருந்தால் மேப்பில் போட்டு எனக்கு யூடியூப்பில் போட்டு காமிங்க, வடக்கா தெற்கா, அது கிளைமேட் எப்படி இருக்கும், அதனுடைய கிளைமேட்லாம் நல்லா இருக்குமா, கொஞ்சம் குளுக்குளுன்னு இருக்குமா, அப்படியெல்லாம் யார் கேட்பா? அங்கே கடையெல்லாம் இருக்குமா, அங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்கா, எல்லா வசதிகளும் இருக்கா, நம்மளுடைய கணக்குகள். ஆனால் ஆபிரகாம், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை, அப்போ நீ அப்படி போனா இந்த கண்டிஷன். வயசு என்னன்றத 4வது வசனத்துல வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். இன்னைக்கு கர்த்தர் சொன்னபடியே சபை செய்யுமா? நீங்கள் செய்வீர்களா? கர்த்தர் சொன்னபடியே உங்களாலும் என்னாலும் ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார் என்றால், கர்த்தர் பேசுறார், நம்புங்கன்றார். இப்ப காலையில விசுவாசிங்க அப்படின்னு பேசியிருக்கிறாரு, அதை நீங்க நம்புவீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமை கொடுக்கிறார், அப்ப நீங்க அதை எப்படியெல்லாம் நீங்க டீல் பண்றீங்க, நீங்க அதை எப்படியெல்லாம் பாக்குறீங்க? போ அப்படின்னா போறதுக்கு முன்னாடி என்ன செய்றீங்க? நட அப்படின்னா என்ன செய்றீங்க?
ஆண்டவர் ஒரு இடத்தை சொல்றாரு, ஒரு வேலையை சொல்றாரு, ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை சொல்றாரு, உங்களோடு பேசுகிறார் என்றால் நீங்கள் அதற்கு என்ன விதமாய் பதில் தருகிறீர்கள்? ஆபிரகாம் ஒன்றும் செய்யவில்லை. என்ன செய்யல? ஒண்ணுமே செய்யல. அவர் இந்த கால்குலேட்டரை, இந்த யூடியூபை, இந்த ரிசர்ச் பண்றதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு எனக்கு அந்த தேசம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் எனக்கு என்னை அழைத்தவர் தெரியும். இன்னைக்கு நம்ம எதிர்காலத்தை அப்படி சொல்லி பாருங்களேன். எனக்கு இந்த வர்ற மாதங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது, என் குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியாது, என் அடுத்த வருஷம்லாம் இந்த பூமி எப்படி இருக்குன்னு தெரியாது, 2027 எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் எனக்கு தெரிந்தது என் தேவனை தெரியும், கர்த்தரை தெரியும். நான் கர்த்தருடைய நண்பன், கர்த்தருடைய சிநேகிதன். இங்கே ஏன் தெரியுமா எல்லாரும் கொஞ்சம் கஷ்டமாக யோசிக்கிறீங்க? இதில் நீங்கள் நல்லவங்க. ஏன் சந்தேகப்படுறீங்கன்னா, நல்ல தேவனுடைய பக்திமானாக இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு உள்ளுக்குள்ள அந்த கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நல்லவங்க, நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரோடு இருக்கிற, நீங்கள் சொல்லுங்க நான் எங்கேயும் போகிறேன் ஆண்டவர், நீங்கள் சொல்லுங்க நான் எதையும் செய்கிறேன் சொல்லுங்க ஆண்டவர் நான் செய்கிறேன்னு சொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்காதவன் நான். அப்படி ஒரு வேளை நீங்கள் கேட்காத சகோதரி, கேட்காத சகோதரனாய் இருந்து பழகி இருந்தால் இந்த பிரசங்கம் உங்களுக்கு பழைய பிரசங்கமாய் தெரியலாம், அல்லது பிடிக்காத பிரசங்கமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் பழசாக இருந்து புதுசாக இருந்து நல்லா இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்குது. வரப்போகிற நாட்களை நீங்கள் உங்கள் கணக்கு போட்டு பார்க்குறீங்களா? ஏன் நான் சொன்ன வார்த்தைகள் வாக்குத்தத்தங்களை பிடித்து விசுவாசத்தில் கால் எடுத்து வைக்க போறீங்களா? அதுதான் இன்னைக்கு கேள்வி. இந்த கேள்வியே இன்னைக்கு அதுதான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். He started the journey. உடனே புறப்பட்டு போனான். அப்போ ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசுகிற இடத்திலும் அவன் கேட்கிற இடத்திலும் இருந்தான். நீங்க அதையும் கரெக்ட் பண்ணி வச்சுங்க. நாம் அவரோடு பேசுகிறதும் கேட்கிற இடத்தில் சபையிலே நாம் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்கள்கிட்ட இன்னைக்கு காலையில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட பேசினது போல் உங்களிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார். என்ன அடுத்து நீங்க கேட்கிற எல்லாருக்கும், அடுத்து நான் என்ன செய்ய போறேன், நான் என்னெல்லாம் செய்யலாம், ஐயோ பயமாய் இருக்கிறது என்று, என் எதிர்காலத்தை குறித்து பயமாய் இருக்கிறது என்று சொல்லுகிற யாவருக்கும் இந்த வார்த்தை ஆபிரகாமோடு கர்த்தர் பேசினது போல இந்த காலையில் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமாம், நீங்கள் நல்ல ஆண்டவரோடு உறவில் இருந்தீங்கன்னா நீங்கள் காதை கொடுத்து கேட்டுருவீங்க. லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது எத்தனை வயசு? அப்போ 75 வயது. 75 வயது. அந்த 75 வயதில் அவருக்கு, உங்களுக்கு என்னன்னு தெரியும், அவரோட சூழ்நிலை என்னன்னு தெரியும். ஒரு 75வது வயதிலே தேவனுடைய சத்தம் கேட்டு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். குழந்தை இல்லை, சூழ்நிலை இல்லை, நீங்க கொடுங்க நான் போறேன், நீங்க கொடுத்தா நான் போறேன், இப்ப கொடுங்க, இந்த வருஷமே எனக்கு கொடுங்க, அப்பதான் நான் காணான்னு நீங்க சொல்ற இடத்துக்கு நான் போவேன் ஆண்டவரே. நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு அடையாளம் காமிச்சீங்கன்னா கூட நல்லா இருக்குமே. நீங்க ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், அந்த தேசம் எப்படி இருக்குன்னு. இவைகளெல்லாம் கணக்கு போடுகிற அந்த கணக்கைத்தான் இன்னைக்கு ஆண்டவரோடு. உங்கள் சூழ்நிலை மோசமாக இருக்கிறது, உங்களுக்கு ஆபிரகாம் போல சரீரத்தில் பிரச்சனைகள் இருக்கிறது, மனசில் பிரச்சனைகள் இருக்கிறது, வயது சாதகமாக இல்லை, பொருளாதாரம் சாதகமாக இல்லை, படிப்பு சாதகமாக இல்லை, குடும்பம் சாதகமாக இல்லை, உங்களுக்கு எதுவுமே சாதகமாக இல்லை. எனக்கு சாதகமா இல்லைன்னு சொல்லுகிறவங்க இன்னைக்கு ஆபிரகாம பாருங்க. அவங்க அப்பா இறந்துருக்கிறாரு, போறது புதிய பூமி, அதுவும் அட்ரஸ் சொல்லல, ஒன்றும் சொல்ல, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்ட்டாரு, குழந்தை இல்லை, ஒண்ணுமே இல்லை.
ஒண்ணுமே இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்னைக்கு காலையில நீங்க ஆபிரகாமை பார்க்கிறவங்க உங்க நிலைமையில உங்க நிலைமை தான் அவருக்கும். அவரும் அதிகமாய் கஷ்டப்பட்டிருக்கிறார். சொந்த ஜாதி ஜனத்தெல்லாம் விட்டுட்டு பரதேசியாய் அவர் பிரிந்து ஆண்டவர் சொல்லுகிற இடத்திற்கு புறப்பட்டார். இன்னைக்கு நாமும் கூட ஆண்டவர் அப்படி நம்மோடு பேசும்போது கணக்கு போடுகிற கால்குலேட்டர் எடுத்து பேசி, ஆண்டவரே இல்லை ஆண்டவரே நீங்கள் சொல்கிற வருஷம் தப்பாக இருக்குது, அடுத்த வருஷம் தான் நான் ரெடியாக இருக்கிறேன், எனக்கு அந்த ஒரு பணத்தை மட்டும் முடிச்சிட்டேன்னா ஃப்ரீ ஆயிடுவேன், இந்த கடனை அடைச்சிட்டேன்னா நல்லா ஆயிடுவேன், எனக்கு ஒரு வீடு கொடுத்துட்டிங்கன்னா நான் நல்லா இருப்பேன், எனக்கு ஒரு பைக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா ஊரை சுற்றி 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 நான் உங்களுக்காக வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை எடுத்துகிட்டு ஊரை சுற்றி 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 வர்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாதுல்ல. அப்படி ஆண்டவரும் பார்ப்பார். ஆண்டவர் அதெல்லாம் தெரியும் அவருக்கு, யார் யாருக்கு என்னென்ன கொடுத்தா என்னென்ன செய்வாங்க. நம்ம கணக்கு ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு தான் நாங்கள் வெளியவே வருவோம். நீங்கள் ஒன்று கொடுங்க, நாங்கள் நடக்கிறோம், நீங்கள் ஒன்று செய்யுங்க, அப்போ தான் நம்புவோம். அப்புறம் கொடுத்த உடனே புதுசாக ஒன்று எடுத்து நீங்கள் அதை செய்யுங்க, அப்போ தான் நான் நடப்பேன். எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா நல்லது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய படிக்க வச்சிங்கன்னா நல்லது, அப்புறம் நான் ஊழியத்துக்கு வரேன். படிக்க வச்சதுக்கப்புறம் அது ஒரு காலேஜ் போகிற வரைக்கும் கொண்டு வந்துட்டிங்கன்னா நான் ஊழியத்துக்கு வரேன், உங்களுக்கு சபையில் நின்று வேலை செய்கிறேன். அப்போ அந்த பிள்ளைகள் படித்து காலேஜுக்கெலாம் வந்துடுறாங்க. காலேஜுக்கு வந்த பிறகு ஒரு திருமணம் அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன் ஆண்டவரே. அதுக்கப்புறம் உங்களுக்காக என்னுடைய முழு ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றையும் கொடுத்து நான் வேலை செய்ய போகிறேன் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்கு குழந்தை பிறந்தோடனே நான் ஊழியத்துக்கு நான் உறுதியாக இனி பாருங்க ஒரு குழந்தைய கொடுத்துட்டீங்க. அந்த பிள்ளைய போய் எல்கேஜி சேர்த்ததுக்கப்புறம் நான் நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துல என் பிள்ளைய கொடுத்து நான் அந்த பேரன் பேத்திகளை பார்த்ததுக்கப்புறம் ஊழியம் செய்வேன். அந்த பேரன் பேத்திகளை அதுக்கப்புறம் அதுவே ஸ்கூலில் நல்லா படிச்சு வரணும். எனக்கு ஒரு மருமகளை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கும். எனக்கு வாழ்க்கையில் என் மருமகளை பார்த்துட்டு தான் நான் அந்த பூமியை விட்டே அப்போ கொடுத்துட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஓடி 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 ஆண்டவரே உங்களுக்கு வேலை செய்வேன். ஓடி ஓடி வேலை. என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகட்டும், என்னை பாருங்க. இப்படி நம்ம கண்டிஷனை போட்டு ஆபிரகாம் அப்படி பாருங்க, எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லல, அவர் சொன்னோடனே கிளம்பிடுங்க. அப்படியா இந்த காலை நேரத்தில் ரொம்ப சிம்பிளான ஒரு மெசேஜ் தான். ஆனால் ஆண்டவர் சொன்னதுனால நான் இதை நேற்று ப்ரேயரில் வந்ததுனால இதை ஃபெய்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க, உங்களோட விசுவாசத்தை பலப்படுத்துங்க. கர்த்தர்ட்ட பிரியமாக இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பை உங்களுக்கு அழகாக நடத்துவார். ஹல்லேலூயா. 75 வயது, அந்த வயது அவருடைய கேட்டகரியில் வயசே இல்லை. இன்னும் நீங்கள் எங்கே தான் இருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் 75ஓ நீங்கள்லாம் ஒருவேளை 50 வயசை கண்டு நீங்கள் 5 இருந்தீங்கன்னா பயப்படவே பயப்படாதீங்க. ஆமாம், எல்லாம் வயதுக்கு பொருட்டல்ல. கர்த்தர் என்னை வைத்து எந்த வயசில் வேணாலும் பயன்படுத்தலாம், ஏதாவது ஒன்றை செய்ய சொல்லுவார். ஆமென். ஹல்லேலூயா. பல கணக்குகளை போடுகிற உங்களுடைய பிரெயின் பிரில்லியன்ட். இந்த சபையில் அவ்வளவு அறிவாளிகள் இருக்கிறார்கள், ஆற்றல் மிகுந்தவர்கள் இருக்கிறார்கள். முடிஞ்சா எலான் மஸ்க் கூட தோத்து போகக்கூடிய அளவுக்கான ஆட்கள் இங்கே இருக்கிறாங்க. ராக்கெட் விடுறதுக்கு ஆசை இல்லை, ஆனால் ராக்கெட் விடக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது ஆனால் தேவனிடத்தில் மட்டும் விசுவாசம் மட்டும் வேலை செய்ய மாட்டேன். அந்த கால்குலேஷனுக்காக சபையை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து நிறைய ஆண்டவருடைய வருகையின் காலம் நம்ம வந்துட்டோம். ஆண்டவருடைய இன்னைக்கு சொல்லும் போதே நிறைய பேருக்கு கோபமெல்லாம் வருது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிற காலத்திலே நீங்கள் உங்கள் விசுவாசத்தை, ஏன்னா ஆண்டவர் சொல்றா நான் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. இந்த சபை அப்படி சபையா இருக்கக்கூடாது, இந்த சபை அப்படி இருக்க முடியாது. ரொம்ப ஃபெய்த்ஃபுல் சர்ச், விசுவாசம் உள்ள சபையாய், பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளில் கர்த்தரை நம்புகிற ஜனமாய். என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, உங்க கஷ்டத்தை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. அடுத்த நிலை எப்படியோ பயப்பட தேவை இல்லை. கர்த்தர் நிச்சயமாய் கரம் பிடித்து நடத்துவார்.
அவர் நம்மை கைவிடுவது இல்லை. ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றினார். ஆமா, கடந்த கால கசப்புகளை வைத்து அடுத்த வரப்போற காலங்களை நீங்கள் கலங்கச் செய்ய வேண்டாம். விசுவாசம் ஆக்டிவா இல்லாம போகிறதுக்கு கடந்த காலங்கள் நடந்ததை நினைத்து நினைத்து அப்போ ஆண்டவர் புதிதானதை செய்ய முடியாது. பழசம் மறந்துருங்க. காயங்கள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது. அந்த இடத்தை விட்டு நீங்கள் எழுந்து, காயங்கள்லே உட்கார்ந்துருப்பேன், அந்த அடிபட்ட இடத்திலே உட்கார்ந்துருப்பேன். வாழ்க்கை ஒரு பிரயாணம், வாழ்க்கை ஒரு பிரயாணம். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஹல்லேலூயா. ரீபா சாலா ஹந்த ரபா நியாங்கல ரபா ஷாத ரபா. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. பாவங்களை நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி. ஓ பிரிய மனவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரிய மனவனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய், தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு, மறவாதே. மனவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இது மகனே, பிரிய. விசுவாசம் என்பது சும்மா குருட்டுத்தனமா நம்புவது அல்ல. எபிரேயர் 11:1 படி விசுவாசத்தை கண்களால் காண முடியாது. காணப்படாதவைகளின் இருக்கிறது. கரண்ட்னு ஒன்று இருக்கு, ஆனால் கரண்ட்டை யாரும் பார்க்க முடியல. ஆனால் அதனுடைய எஃபெக்டை பார்க்குறோம். இந்த ஃபேனுக்கு வர கரண்ட்டை யாராவது பார்க்க முடியுதா? பார்க்க முடியாது. ஆனால் அதன் பயனை நாம் பார்க்கிறோம். காற்றையும் காண முடியாது, ஆனால் அதனுடைய இம்பேக்ட் அதை உணர்கிறோம். அப்படித்தான் நிறைய காரியங்கள் காண முடியாது போல விசுவாசமும் நம்ம சில நேரங்களில் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் அதனுடைய பலனை நாம் அனுபவிப்போம். நம்புனா அனுபவிப்போம். ஹல்லேலூயா. விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா. நீங்க விசுவாசிச்சீங்கன்னா தேவனுடைய மகிமையை கர்த்தர், அதுதான் இந்த சபை இன்னைக்கு மெதுவா அப்படியே கூப்பிடுறாரு. வாங்க வாங்க. ஆபிரகாமுக்கு இல்லாத பிரச்சனையா உங்கள் முற்பிதா, அவருக்கு இருந்த பிரச்சனைகள் இன்னும் நிறைய இருந்தது. அவர் அவைகளில் இருந்து ஆண்டவரை கேள்வி கேட்காமல் வர்றேன் ஆண்டவரே என்று வந்தார். அப்படியாக இன்னைக்கு உங்களோடு உங்க குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் பேசுகிற வார்த்தை, நீங்க பயப்படாதீங்க, நீங்க விசுவாசிங்க. கர்த்தர்ட்ட நீங்க வாங்க, கர்த்தர்ட்ட வாங்க. உங்கள்கிட்ட பிளானை சொல்லுவார். ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினது மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி வயசாயிருச்சுன்னு சொல்லக்கூடாதுன்னு ஆண்டவர் உணர்த்துகிறார். எனக்கு வயசாயிருச்சு சொல்லாங்க. வயசுனா 1 வருஷம்தான் அப்படி நம்ம டைம் இருக்குன்னா அந்த 1 வருஷத்துக்குள்ள செய்ய வேண்டிய வேலை பெரிய வேலையா இருக்கலாம். நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. நம்மளா ரிட்டையர்மெண்ட் கொடுக்க முடியாது. நம்மளுடைய தேவனுக்கு முன்னாடி நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன் ஆண்டவரே, நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. அவர் வச்சிருக்கிற ரிட்டையர்மெண்ட் என்னன்னா, அந்த கடைசியில் ஒரு இடத்துல கூப்பிட்டு போவாங்க நம்மளை எல்லாரையும்.
எங்க? ஆமா, அந்த நாள் மட்டும் நமக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. பயந்துட்டீங்களா அந்த நாளை சொன்னோன்னே? நோ, டோன்ட் ஒரி. கொடுக்கப்பட்ட கேலண்டர் டேட்டுக்குள்ள, நான் இந்த வாரம் அதான் சபையில் சொன்னேன், நமக்கு ஒரு டேட் இருக்கு, அந்த டேட்டுக்குள்ள நல்ல ஆண்டவரை விசுவாசிப்போம், ஆண்டவரை கேட்போம். ஆண்டவரை என்ன பிளான் சொல்லுங்க ஆண்டவரை, நீங்க வேற ரிட்டையர்மெண்ட்லாம் இல்லைன்றீங்க, அப்ப சொல்லுங்க நான் என்ன செய்ய வேண்டும். வேலைக்கு ரிட்டையர்மெண்ட், ஆனா வாழ்க்கையில பல காரியங்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. இந்த விஷயத்துக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நீங்க ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஆட்கள். என் விசுவாசம் ரிட்டையர் ஆயிடுச்சு, விசுவாசம் சொல்ல, என் விசுவாசம் ரிட்டையர் ஆயிடுச்சு பாஸ், வயசானதுனால நான் உட்கார வச்சிருக்கேன், அப்படி சொல்லவே முடியாது. இனி அதான் கடைசி வரை விசுவாசம், அதை துவங்குறதும் முடிக்கிறதும் வசனம் இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசத்தை. அந்த வசனத்தை எடுத்து யாராவது நல்ல ஒரு சத்தமா வாசிங்களேன். 12:1 வாசிங்க. நல்லா ஸ்கிரீன்ல கூட போடலாமே அந்த வசனத்தை, அருமையான வசனம். அதனால மேகம் போல உங்க சர்ச்சுக்குள்ளே நிறைய பேர் 13 இடத்துல எலும்பில்ல, சாரி 3 இடத்துல எலும்பில்ல, நான் வேற மாத்தி சொல்லிட்டேன். 3 இடத்துல எலும்பில்ல, போல்ட்டு நட்டு எல்லாம் போட்டு நடக்க முடியாதுன்னு நாங்களே 5 தடவை பார்த்து ஸ்கூட்டர் ஓட்டக்கூடாதுன்னு சொன்னதை கேட்டு, ஆனாலும் நம்ம சர்ச்சில் இன்னைக்கு காலையில் சாட்சியாக சொன்னார், 3 ஸ்பைனல் கார்டில் இருக்கிற 3 இல்லாத ஒருவரை, நம்மளுடைய சகோதரரை, நம்மளுடைய எல்டர் ஐயாவை நமக்கு முன்னாடி சாட்சியாக வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி கடைசி நிமிஷத்தில் நிறைய பேரை காப்பாற்றி எக்ஸ்டென்ஷன் கொடுத்து இங்கே வச்சிருக்கிறாரு. அதனால மேகம் போன்ற பைபிள்லையும் இருக்கு, இங்க சபையிலும் வைத்திருக்கிறார். இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். பார்த்தீங்களா? விசுவாசத்தை துவக்கிறதும் முடிக்கிறதும் யார் முடிக்கிறது? அப்ப ஏன் நீங்க முடிச்சீங்க? ஏன் ரிட்டையர் ஆக்கி அனுப்பிட்டீங்க? இந்த ரிட்டையர்மெண்ட் கொடுத்தனால தான் இன்னைக்கு இந்த செய்தி இல்லைன்னா இந்த செய்தி இல்லை, நான் வேற செய்தி எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஓல்டேஜ் ஹோமில் அனுப்பி விசுவாசத்தை, அது அங்கே இருக்குது நம்ம விசுவாசம். போய் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஏதாவது பிரியாணி சாப்பாடை கொடுத்து கவனிச்சுட்டு, 2 ப்ரேயரில் மட்டும் கொஞ்சம் ஹாலிக்ஸ் கொடுத்து கவனிச்சுட்டு வருகிறது போல நம்ம விசுவாசம் எங்கள் நம்பிக்கை எங்கே இருக்கு? ஏன் சொல்ல மாட்டீங்க? நீங்க தானே அனுப்புனீங்க, அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். அனுப்பலையா? ஏன் கவலைப்பட்ட போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி யோசித்து பாருங்கள். நல்லா கவலைப்பட்டு நடக்காது, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, என் வாழ்க்கை முடிந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, நான் நல்லா இருக்கேன், எனக்கு பாடியில் இப்படி இருக்குது, என் மைண்டு இப்படி இருக்குது, என் பணம் இப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் தான் உங்களுடைய விசுவாசத்தை ஓல்டேஜ் ஹோமில் போய் சேர்த்து ரிட்டையர் ஆகிட்டு நீங்கள் உங்கள் கால்குலேட்டரை ஆன் பண்ணி நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அதைத்தான் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் ஓல்டேஜ் ஹோம்லேருந்து கூட்டிகிட்டு வந்துருங்க, இன்றைக்கி திரும்ப உங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடுங்க. நான் இதுக்கு மேலே உங்களுக்கு விலக்கி சொல்ல முடியாது. அது எப்படி கவனிக்கப்பட வேண்டியது விசுவாசம், எவ்வளவு வல்லமையானது, அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது. ஆமென். விசுவாசத்தினால் நீதிமான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ் எது சொன்னாலும் நல்லா இருக்கும், ஆனால் விசுவாசத்தை பற்றி சொல்றீங்களே, இருக்குல்ல கஷ்டமே, அதுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார். என் கால்குலேட்டர் செமையா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு பாஸ்டர், அதுக்கு தான் உங்களோட பேசுறாரு. நான் ரொம்ப பிரில்லியன்ட், நான் ரொம்ப அறிவாளி, நான் சொன்னதெல்லாம் நடக்கும். நான் ஒரு 5 லட்ச ரூபா ஆகும்னு சொன்னா இன்ஜினியரே கணக்கு போட்டு 5 லட்சம்னு சொல்லுவார். நான் போய் ஒன்று சொன்னா எவ்வளோ ஆகும்னு சொன்னா நடந்துரும். இது இப்படித்தான் போய் முடியும் சொல்றதுல என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை. உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிறார், உங்ககிட்ட தான் பேசுறாரு, அதெல்லாம் நல்லது தான் சொல்றாரு. அப்படியே கொஞ்சம் அதை ஆஃப் பண்ணி வச்சு தேவன் பேசும்போது, தேவன் பேசினா நீங்க இல்லைன்றத ஆமான்வார். ஆமேன். எல்லாம் என்ன காரியங்களில் உங்க வாழ்க்கையில இப்பொழுது இருளாக இருக்கிறதோ கர்த்தர் அவைகளை மாற்றுவார். ஆமேன். God will do great things. Hallelujah. அன்போடு தான் கர்த்தர் அழைக்கிறார்.
நம்மளை அன்பா சொல்றாரு, விசுவாசத்துல நீங்க நல்லா வந்துருங்க, ஹல்லேலூயா, என்ன நம்புங்கன்றார். அவ்வளவுதான். கடந்த காலத்தை வைத்து, கடந்த கால காயங்களை வைத்து, நடந்து கொண்டிருக்கிற சில கஷ்டங்களை வைத்து கணக்கிட வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த கணக்குக்கு அப்பாற்பட்டவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. மேகம் போல திரளான சாட்சிகளை நீங்க பார்த்து, ஹல்லேலூயா, கர்த்தர் நடத்தி இருக்கிற அநேக சாட்சிகளை பார்த்து விசுவாச துவங்குறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தரை நோக்கி பார்த்து ஓடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய அழைப்பு இதுதான். அந்த காலையில் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, யாருக்கெல்லாம் விசுவாசத்திலே பலவீனமாய், என் வாழ்க்கையில கஷ்டம், என் வாழ்க்கையில இது நடக்காது, எல்லாருக்கும் நடக்கும், ஆனால் எனக்கு நோ சான்ஸ், டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இனி வாய்ப்பில்லை, என் குடும்ப சூழ்நிலையில இதுக்கு மேல வாய்ப்பில்லை என்று சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறட்டும், இந்த சபைக்கு அப்படியாக நிறைவேறட்டும். ஆண்டவரே, எந்தெந்த இடம்லாம் நடக்காது, முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, இந்த காலை வேளையிலே அற்புதங்களை செய்கிறீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, அது அவைகளெல்லாம் மாறுவதாக. ஹல்லேலூயா. நடக்காத திருமணங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளில் மாற்றம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, புதிய புதிய காரியங்களை செய்கிற கர்த்தர், ஆண்டவரே, புதிய காரியங்களை செய்து நடத்துவீராக. பலப்படுத்துகிற கிறிஸ்து, விசுவாசத்தை பலப்படுத்துங்க. சபையில சோர்ந்து போனவங்களை பலப்படுத்திருங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அழைக்கிற சத்தம் அவர்களுக்கு கேட்கட்டும். ஆபிரகாமை அழைத்த தேவன் நீர். ஆபிரகாம், ஆபிரகாம் என்று அழைத்த தேவன். அந்த சத்தம் எங்கள் சபையிலே ஒவ்வொருவருக்கும் கேட்கட்டும் ஆண்டவரே. ஆபிரகாமே என்று அழைத்த சத்தம், அந்த சத்தம் எங்க ஜனங்களுக்கு கேட்கட்டும். இந்த வேகமான வாழ்க்கையில மாயமாய் மயக்கி கொண்டிருக்கிற இந்த பொய்யான இந்த உலகத்திலே மெய்யான தேவனுடைய சத்திய வார்த்தைகளும் விசுவாச வசனங்களும் எங்க ஜனங்களுடைய காதுகளில் தொனிப்பதாக. நீங்க மயக்கிறத நம்பிராதீங்க. தொழில்நுட்பங்கள்ல வசதியினால வந்த அநேக காரியங்களை நீங்க நம்பி நம்பி ஏமாந்து போயிடவனா. கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை நம் இடத்தில் செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தகப்பனே, இந்த நாளில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை வணங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை கலங்காதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கலங்காதே, திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பகராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பகராதே. பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, பிறர் வசை கூறி துன்புறுத்தி இல்லாதது சொல்லும் போது, நீ மகிழ்ந்து களி கூறு, கை கை மாறு மிகுதியாகும். நீ மகிழ்ந்து களி கூறு, விண் கை மாறு மிகுதியாகும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பகராதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பகராதே.
கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கைவிடாரே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.